Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார தக்காளி சட்னி. அது எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். பாருங்க தக்காளி தேவையான அளவு தக்காளி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். கார தக்காளி சட்னிங்கிறதால கொஞ்சம் இது காரமா இருக்கணும். வரமிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் சுருக்குன்னு வேணும்னா அதிகமா சேர்த்துக்கோங்க. புளி தேவை இதுக்கு சிறிதளவு புளி. அதுக்கு அப்புறம் வந்து பூண்டு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கல்லுப்பு கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் வந்து கொத்தமல்லி பெருங்காயத்தூள் எண்ணெய் இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் எடுத்துக்கோங்க. புளி பூண்டு சேர்த்திக்கலாம். இதை வந்து எண்ணெயிலே நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்திக்கோங்க. சீக்கிரமாக ரெடி ஆயிரும் இந்த சட்னி, கார சட்னி. இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இது வந்து இட்லிக்கு தோசைக்கு அதுக்கப்புறம் வந்து கோதுமை தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது இப்படியே நல்லா வதங்கணும். அதாவது வரமிளகாயும் புளி தக்காளி இது எல்லாமே நல்லா இதுலேயே அப்படியே வணங்கணும். பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவைக்கேற்ப நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டாக வந்து நல்லாயிருக்கும் சட்னி. நல்லா கலந்துக்கோங்க. சீக்கிரமாக ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ரெடி ஆயிரும். இப்போ நல்லா வந்து தக்காளி வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்ட்டு நல்லா அரை பதத்துக்கு வந்து வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு வதங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்து அரைச்சிக்க வேண்டியது தான். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இது சீக்கிரம் ரெடி ஆயிரும். இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தக்காளி நல்லா சுண்டி ரெண்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கிடணும் தக்காளி. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் வந்து திரண்டு இருக்குது பாருங்கள். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் தக்காளி ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும் சட்னி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தக்காளி வணக்கணும் இல்லையா, அதே வடை செட்டில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ் சட்னியில் வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. வந்து காரம் பத்தலைன்னா நம்ம இங்கே வந்து தாளிக்கும் போது வரமிளகாய் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது ஒரு ஒன்றோ ரெண்டோ வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா வந்து மிளகாய் தூள் சேர்த்தக்கூடாது, பச்சை மிளகாவும் சேர்த்தக்கூடாது, வரமிளகாய் தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சிறிதளவு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பருப்பு வந்து பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் சிறிதளவு, அதையும் சேர்த்திக்கலாம்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை நம்ம சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே முறையில் தக்காளி கார சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.